வெல்கம் டு அஜிதா சமையல். பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆப்பம் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அந்த ஆப்பத்துக்கு ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறேன். எப்போவுமே நம்ம வந்து ஆப்பம் தேங்காய் பால் குருமா அப்படின்னு செய்வோம். ஸோ இது வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு போட்டு ஒரு ஸ்டூ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஆப்பத்துக்கு அவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ நம்ம செஞ்சு பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் ஆகிடுச்சு, நம்ம பேன் வச்சிடலாம். பேன் காஞ்சிடுச்சு, இப்போ ஆயில் ஊற்றிக்கலாம். நான் இதுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு தான் இருக்கும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம தாளிக்கிறதுக்கான ஐட்டம் எல்லாம் போட்டுடலாம். அதில் இது வந்து 1/2 ஸ்பூன் சோம்பு, அப்புறம் சின்ன பீஸ் பட்டை, ஒரு சின்ன பீஸில் 3 பீஸ் பட்டை, கிராம்பு ஒரு 3 கிராம்பு, அதே மாதிரி ஒரு அன்னாச்சி பூ ஒன்று, 3 நம்பர்ஸ் ஏலக்காய், பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. இப்போ நான் வந்து பெரிய வெங்காயத்தில் 2 வெங்காயம் எடுத்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுருவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். இப்போ ஒரு 2 வதக்கணும். நான் வந்து 3 பச்சை மிளகாய் கீரி வச்சுருக்கேன், அதையும் போட்டுருவோம். அதே போல் இஞ்சி, அதையும் நீள நீளமாக கட் பண்ணியிருக்கேன், சின்ன பீஸ் இஞ்சி, அதையும் போட்டுருவோம். இப்போ இதை 3த்தையுமே நல்லா வதக்கி விட்டுறணும். இப்போ நான் வந்து 3 உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் வந்து ஒரு 4 விசில் வர வரைக்கும் அவிச்சு வச்சுருக்கேன், வேக வச்சு வச்சுருக்கேன். இதை நல்லா மசிச்சுட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் போடணும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. நான் வந்து அந்த 3 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம போட்ட வெங்காயம், இந்த உருளைக்கிழங்கு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும், அந்த அளவுக்கு நம்ம கிளறி விட்டுருவோம். இப்போ நம்ம இந்த தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணோம். நான் வந்து 1/2 மூடி தேங்காய் எடுத்து தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இப்போ நான் காமிக்கிறேன்ல, இந்த டம்ளரில் 3 டம்ளர் வரும் இந்த தேங்காய் பால். நான் வந்து 3 தடவையாக போட்டு அரைச்சிருக்கேன். ஒவ்வொரு வாட்டி போடும்போதும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். ஸோ இது 3 டம்ளர் தேங்காய் பால் இருக்கும். அதை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது போல் நீங்களுமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்பம் செய்யும்போது ஆப்பத்துக்கு அவ்வளோ நல்ல ஒரு காம்பினேஷன், இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட போட்டுக்கிறேன், டேஸ்ட் பண்ணி பார்த்துட்றேன். கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 1 நிமிஷம் இருந்தால் போதும், கொதிக்கட்டும். 1 நிமிஷம் ஆயிடுச்சு, கொதி வந்துடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். அப்படி ஒரு வாசனை இருக்குது. அந்த வெங்காயம், தேங்காய், உருளைக்கிழங்கு எல்லாம் மிக்ஸ் ஆகி அப்படி ஒரு நல்ல ஒரு ஸ்மெல். இப்போ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து காரமே, இந்த ஸ்டூக்கு வந்து பச்சை மிளகாவும் இந்த மிளகு பொடியும் தான். இப்போது நம்ம வந்து நான் வந்து ஒரு சின்ன கப்பில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஃபஸ்ட்டு பால். நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, தேங்காய் அரைக்க ஆரம்பிக்கும் போதே திக்காக எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஒரு கப்பில். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம் நம்ம அரைச்சது. ஸோ இந்த தேங்காய் பாலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும், ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ இதை இப்போ நம்ம இதில் ஊற்றிக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்ட்டு. நல்லா கிளறி விட்டுட்டு இதை வந்து ஒரு 10 செகண்ட் இருந்தால் போதும், ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். ஒரு 10 செகண்ட்ஸ் இருந்தால் போதும். 10 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு, கொதிச்சிருச்சு. ஸோ நம்மளுடைய ஸ்டூ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஆப்பம் ஊற்றிட்டு இதையும் வச்சு சாப்பிட வேண்டியது தான். ஸ்டூ ரெடி ஆகிடுச்சு. பக்கத்துலேயே ஆப்பம் ரெடியாக இருக்குது தொட்டு சாப்பிட்றதுக்காக. ஆப்பமும் ஸ்டூவும் ரெடி. பொட்டேட்டோ ஸ்டூ ரொம்ப அருமையாக வந்திருக்கு, நல்லா இருக்கு. நீங்களும் வீட்டில் ஆப்பம் செய்யும்போது இதே போல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து உருளைக்கிழங்குல மட்டும் இல்லை, சிக்கன் அப்புறம் வெஜிடபிள்ஸ் இருந்தால், இப்போ பொட்டேட்டோ, கேரட் அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம ஆட் பண்ணி செஞ்சுக்கலாம். சிக்கன்லேயும் செய்யலாம். சிக்கனும் வெஜிடபிள்ஸும் மிக்ஸ் பண்ணி கூட ஸ்டூ பண்ணுவாங்க.
ஸோ அது இன்னொரு வாட்டி நான் போடும்போது அதையும் நான் செஞ்சு காமிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.